இங்கே பார்த்தீங்கன்னா அவர் தான் முன்னாள் தலைவர் பூபதி. அவர் இப்போ சோத்து மூட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூலுக்கு 96 பிள்ளைங்களுக்கு இவர் கரங்களால் நிறைய பரிசு வழங்கியிருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா ராஜேஷ், அவர் தான் வாத்துக்கறி குத்து எங்களை வந்து அழைப்பு அவர். தனியாச்சலம் 96 எங்கள் நண்பர்கள் கூட வந்திருக்கேன். என்ஜாய் பண்ணுறோம். இந்த தருணத்தை எவ்வாறு உணர்வீர்கள்? இந்த தருணம் வந்து மிகவும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறேன். ரொம்ப மாதத்திற்கு அப்புறம் எங்கள் நண்பர்களை நாங்கள் சந்திக்கிறோம். இந்த 96 குரூப்பை வந்து அடுத்த கட்டமாக இது நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறீங்க? இதோட முடிஞ்சிருமா? அடுத்த கட்டம் வந்து எடுத்து போறதுக்கு தான் விருப்பம். ஆனால் உங்க மனசுல இருக்கிறத சொல்லுங்க. ஏன்னா இது யூடியூப்ல எல்லாருமே பார்க்கட்டும். எல்லாருமே விட்டு கொடுத்தாதான் வந்து நம்ம வந்து ஒரு பொது சேவை செய்யறதுக்கு வந்து எல்லாரும் விட்டு கொடுத்து போறதா பொது சேவை. பொது சேவை வந்து இங்க செய்யறதுக்கு உண்டான ஒரு சில பேர் தான் இருக்காங்களா வச்சு. ஆனா வந்து முன்னாடி நிக்கணும் தான் எதிர்பார்க்கறாங்க ஒருத்தவங்க, ஒரு சில பேர். ஓகேங்களா? சிலர் வந்து எப்படி பேசணும்னு தெரியல. ஓகே, நம்ம நண்பர்கள்ட்ட அதான் அந்த பொது தளத்துல எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஆமா, அப்படி சொல்றீங்களா? வாட்ஸ்அப் தளம். ஓகே 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 நண்பா. அந்த வாட்ஸ்அப் தளத்துல பேச்ச குறைச்சாலே நம்மளுடைய பொது சேவை வந்து இன்னும் அதிகமாகும். இல்ல 27-28 வருடம் கழித்து நீங்களாம் சந்திக்கிறீங்க. இந்த குரூப் வந்து எனக்கு தெரிஞ்ச விழுப்புரம் மாவட்டத்தில் நீங்க புதுசா ஆரம்பிச்சு வெற்றிகரமா போயிட்டு இருக்குது. இந்த வெற்றிகரத்தை மறுபடியும் நீங்க தொடருவீங்களா? இதுல பல, ஏன்னா இதுவே 1/4 நூற்றாண்டு தாண்டிச்சு, இன்னும் ஒரு அரை நூற்றாண்டு இதை தாண்டணும். இந்த நண்பர்கள் கூட எங்களுக்காக ஒரு சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஊரில் ஒரு உப தலைவராக இருக்கிறீங்க. இது என்ன அறிவுரை சொல்ல போகிறீங்க? உங்களுடைய சொல்லு மூலிமா என்ன கூறுவீர்கள் சொல்லுங்கள். என்னுடைய விருப்பம் வந்து மீண்டும் தொடரணும். ஆனால் வந்து புதுசாக வந்து உட்காந்து யோசித்து செயல்பட்டால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். நீங்கள் எவ்வாறு உணர்வுகள் அதிகமாக எதை பற்றின்னு சொல்கிறீங்க? இது தேடல் 96 குரூப் எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிச்சிங்க, எதுக்காக ஆரம்பிச்சிங்க, இப்போ எந்த நிலையில் இருக்குது, இனிமேல் எந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகலான்னு ஆசையாக இருக்குது சொல்லுங்கள். தேடல் 96 போது தேடல் போது அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. புரியுதுங்களா? நம்மளுக்கான தேடல் நம்ம வந்து தேடி இருக்கோம். சூப்பர். ஆனால் நம்மளுக்கு பின்னாடி இருக்கிற வந்து வருங்கால வந்து சங்கதிகள் அவங்க வந்து அவங்களுடைய தேடலுக்காக நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச வந்து ஒரு உதவி செய்யலாம் அப்படின்னு சொன்ன ஒரு காரணத்துக்காக தான் அந்த தேடல்னு சொல்லிட்டு அந்த பேரே வச்சுது. சூப்பர் சூப்பர். சரிங்களா? ஆனால் அந்த தேடல் 96 அது ஆங்கிலத்தில் சொல்லக்கூட எனக்கு வந்து கஷ்டமா தான் இருக்கு. 96 வெரி ஆமா 96 தேடல் 96 வந்து இன்னமும் இதுக்கு மேலே வந்து சிறப்பாக வந்து செயல் பண்ணோம். அதாவது வந்து இந்த பனமலை துணைத் தலைவர் சொன்ன போல வந்து ஒரு சில வாதங்கள் இருக்கும், விவாதங்களும் இருக்கும். சூப்பர். எல்லாத்தையும் வந்து நம்ம பொது இடத்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நம்ம அனுசரிச்சு தான் போகணும். ஒருத்தருடைய வார்த்தையை நம்ம வந்து எடுத்து வந்து பெருசா வந்து பேசக்கூடாது. சரிங்களா? அப்படின்னு ஒரு பொது இடத்துன்னும் போது ஒரு பொது வாழ்க்கையில் நம்ம இறங்கிட்டோம் போது நம்ம எல்லாத்தையும் எழுந்து நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன, நம்ம படிச்ச நம்ம பள்ளி மாணவர்கள், அதாவது அரசாங்க பள்ளியில் படித்தோம், நம்ம அரசாங்க பள்ளியில் படித்தோம். நம்ம அந்த அரசாங்க பள்ளியில் இப்போதைக்கு வந்து படிக்கணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு அந்த கஷ்டம் ஏதோ இன்னைக்கு நம்ம நல்ல நிலைமைக்கு வந்திருக்கோம். அந்த நிலைமை வந்து அவங்களுக்கு வந்து இப்போ இருக்கு, இப்போ வந்து அவங்களுக்கு இருக்கு. அப்படின்னும் போது அந்த கஷ்டம் நம்மளும் கொஞ்சம் பங்கேற்கலாம். அந்த பள்ளி மாணவர்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பெல்லாம் எல்லாம் இப்போ அப்போ இருக்கிறது எப்போ எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது? அப்போதைக்கு வந்து நம்ம ஒன்றும் சொன்னாங்களே வந்து ஒருவேளை சாப்பாடு கூட ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இங்க வந்து கீஞ்சி போன டவுசர் அந்த மாதிரி வந்து போட்டு அமைச்சாங்க. இன்னும் இந்த கட்டத்தை வந்து எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருங்க. மதிய உணவு, கால உணவு எல்லாமே வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது இருந்தாலும் அந்த பசங்களுக்கு வந்து திடீர்னு வந்து ஒரு தேர்வு வரும்போது ஒரு பேனாவோ ஒரு பென்சிலோ நம்மளால முடிஞ்சது அந்த தேடல் 96ல என்ன முடியுதோ அது ஒண்ணு. பசங்களுக்காக வந்து சாப்பாடு ஏதோ ஒண்ணு எல்லாம் வந்து வசதி நம்ம செஞ்சு கொடுவோம். அதே போல வந்து அந்த மாணவர்கள் வந்து நல்லா படிக்கணும் போது ஃபர்ஸ்ட், அதாவது முதல் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம் வந்து வந்த மாணவர்களுக்கு நம்ம வந்து ஊக்கத்தொகையோ ஏதோ ஊக்கம் கொடுக்குறோம், ஏதோ ஒரு பரிசு கொடுக்குறோம். ஏன்னா அடுத்து வர மாணவர்கள் வந்து அந்த மாதிரி நம்ம வந்து சிறப்பாக வந்து செயல்படணும், நல்லா படிக்கணும். நம்ம அரசாங்க பள்ளின்றது அந்த அளவுக்கு வந்து ஒன்று கீழ்த்தரம் இல்லை, தனியார் பள்ளி தான் வந்து மேலும் சொல்லக்கூடாது. அரசாங்க பள்ளி தான் இன்னைக்கு வந்து முதலிடமா வரணும். என்னுடைய ஆசை அதான் ஒன்று, அரசாங்க பள்ளி தான் முதலிடமா வரணும். அந்த அளவுக்கு வந்து அங்க இருக்கிற ஆசிரியருக்கு வந்து எல்லாருக்கும் வந்து அதாவது நம்ம முன்னாள் மாணவர்களை ஒரு நம்மளும் வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா? இல்லை, முன்னாள் மாணவர்கள் வந்து நீங்கள் சேர்ந்து எல்லாமே பண்ணுறீங்க. இது அமைப்பாக செய்ய போகிறீங்களா, இல்லை குழுவாக செய்ய போகிறீங்களா, இல்லை அறக்கட்டளையாக செய்ய போகிறீங்களா? இது எதை நோக்கி உங்களுடைய பயணம், இந்த தேடல் பயணம் எதை நோக்கி செல்கிறது?
அதாவது இது வரைக்கும் நாங்கள் வந்து செஞ்சதை வந்து எங்களுக்கு ஒரு ஒரு ஆதாரம் இல்லாத நாங்கள் செஞ்சுருக்கோம். ஓகே. அடுத்த முறை நாங்கள் வந்து அதே பள்ளியில் நாங்கள் செய்யும் போது நாங்கள் ஒரு அறக்கட்டளை தான் ஆரம்பித்து செய்வோம். அறக்கட்டளை தான் வந்து நாங்கள் செய்வோம். புரியுதுங்களா? எவ்வளோ வந்தாலும் என்ன பண்ணலாம், அந்த பள்ளியில் அதை சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அந்த அத்தனை பள்ளிக்கு வந்து இருக்கிற ஏழை மக்களுக்காக நான் வந்து அந்த பணத்தெல்லாம் கொடுத்து சிறப்பு. இப்போ வருங்கால மாணவர்களுக்கு உங்கள் குழுவின் மூலியமாக இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக இதை பார்க்குறதுனாக்க உங்கள் குழுவின் மூலியமாக இல்லை அமைப்பின் மூலியமாக இல்லை அறக்கட்டளையோ இது வந்து வருங்காலத்தில் தான் தெரியும் நினைக்கிறேன் என்னன்னு சொல்லிட்டு வருங்கால மாணவர்களுக்கு நீங்கள் என்ன முன்னாள் மாணவர்கள் வருங்கால மாணவர்களுக்கு விழுப்புரம் மாவட்டம் பொதுவாக இது தமிழ்நாடு ஃபுல்லாக பார்ப்பாங்க. விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஏதாவது முன்னேற்றம் நம்மளை மாதிரி யாராவது அது மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு யாராவது இருப்பாங்களா? வர்றதுக்கு நீங்கள் வந்து வழி கொடுப்பீங்களா? இல்லை பண்ணலாமா? இந்த மாதிரி பண்ணலாமா? ஒரு அமைப்பின் மூலியமாக பண்ணுறதுக்கு நல்லதா? இது பண்ணலாம் கண்டிப்பா. ஒரு கிராமத்துல வந்து பிறந்து வளர்ந்த அத்தனை பேரை வந்து அவங்க ஒரு கிராமத்துல வந்து அரசாங்க பள்ளியில படிச்சீங்கல்ல, அரசாங்க படிச்ச மாணவர்கள் வந்து இன்னைக்கு வந்து எத்தனையோ பதவியில இருக்கீங்களா? உங்க ஊர்ல நீங்க வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கூட ஆயிருக்கலாம், ஓய்வு கூட பெற்றுருக்கலாம். ஓய்வு கூட பெற்றிருக்கும் போது நீங்க கூட ஆரம்பிக்கலாம். ஏன்னு கேட்டா நீங்க ஒரு அரசாங்க பள்ளியில படிச்சீங்க. ஆனா அதுக்கப்புறம் அரசாங்க பள்ளி தான் நம்மளுக்கு தேவை. தனியார் பள்ளி நம்மளுக்கு தேவையில்ல, அரசாங்க பள்ளி மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. எல்லா உதவியும் நம்மளுக்கு வந்து செய்றாங்க. இல்ல இப்ப கௌரவம்ன்றது வந்து தனியார் பள்ளியில வந்து இப்ப சேர்க்கறது தான் கௌரவம்னு சொல்லிட்டு சேர்க்கறாங்க. அரசு பள்ளி தரம் இல்லாததுனாலயா இல்ல கல்வி தரம் இல்லாதனால இல்ல ஆசிரியர்கள் சரியில்லாதனால இப்ப தனியார் பள்ளிக்கு போறாங்க? நல்ல கேள்வி. இந்த கேள்விக்கு வந்து என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து தனியார் பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோர்களுடைய மொபைல் நம்பரை வாங்கி அவங்க வச்சிருக்காங்க, தொலைபேசி நம்பரை வாங்கி வச்சுன்னு அவங்களுக்கு வந்து இந்த வந்து வீட்டு படம் இதை கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதே போல ஏன் அரசாங்க பள்ளி நீங்களும் செய்யலாம்ல? இப்போ 6ஆம் வகுப்புன்னு ஒரு டீச்சர் ஒன்று கொடுத்துருக்கீங்க, 6ஆம் வகுப்பு ஒரு ஆசிரியர் கொடுத்துருக்கீங்க, 7ஆம் வகுப்பு ஒரு ஆசிரியர் கொடுத்துருங்க. அப்படின்னும் போது நீங்களும் வந்து அந்த 7ஆம் வகுப்பு ஆசிரியர் அந்த மாணவர்கள் எல்லாம் போங்கலாம் பார்த்து அவங்களுடைய நம்பரை வந்து வாங்கி என்னென்ன சப்ஜெக்ட் சொல்லிட்டு அந்த அந்த குரூப்புக்காக ஆரம்பிச்சு அந்த டீச்சர் வந்து ஏன் அனுப்பலாம்ல, டெய்லி அனுப்பலாம்ல, வீட்டு பாடம் எல்லாம் சொல்லி நீங்களும் ஒரு மெசேஜ் அனுப்பலாம்ல. ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரணும் உடனே மெசேஜ் அனுப்பலாம்ல, இல்ல ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. இதெல்லாம் நீங்க கேளுங்க. சிறப்பு அதியமான். நாங்கள் கேட்ட கேள்விக்கு நல்லா நீங்கள் பதில் சொன்னீங்க. அரசு பள்ளியும் தனியார் பள்ளிக்கு அதை விட வந்து சிறப்பாகவே பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அரசு பள்ளி. வாழ்த்துக்கள் அதியமான், நன்றி. தேடல் 96 அந்த குரூப் வந்து எதற்காக நீங்கள் வந்து அதை வந்து அந்த குரூப் ஆரம்பிச்சிங்க? அது வந்து எதை நோக்கி போகுது? இனிமேல் எதை செய்ய போகிறீங்க? இதை அமைப்பாக பண்ண போகிறீங்களா, இல்லை குழுவாக செய்ய போகிறீங்களா, இல்லை அறக்கட்டளையாக செய்ய போகிறீங்களா? இது மாணவர்களுக்கு ஏதாவது போய் சேருமா இந்த மெசேஜ்? இது வந்து அமைப்பாகவும் குழுவாகவும் இருந்தால் வராது, யாரும் வழிநடத்த முடியாது. அறக்கட்டளையா இருந்தா மட்டும்தான் இதை வழிநடத்த முடியும். சிறப்பு. அறக்கட்டளையா இருந்தா மட்டும்தான். ஏன்னா இது ஒரு ட்ரஸ்ட்னு சொல்லும்போது நீங்க ஒரு 10 பேர் இல்லாத 100 பேர் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு அறக்கட்டளை இருக்குது, சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நடத்த வாய்ப்பு இருக்கு. மற்றபடி இது குழுவோ எதுவா இருந்தா இது நடத்த வாய்ப்பு இல்லை. அது எப்படி சொல்றது, அது அப்படிதான் போயின்னு இருக்கும். சரி, ஓகே நண்பா. ஓகே பாக்கியராஜ் நண்பா, பாக்கியராஜ், இது வருங்கால மாணவர்களுக்கு இப்போ நீங்கள் வந்து 27-28 வருஷம் கழிச்சு வந்து இது ஒரு மாணவர்கள் அமைப்புன்றது ஆரம்பிச்சிருக்கீங்க. தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி அமைப்பு ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருஷம் கழித்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறதே பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இது அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகர்த்தலான்னு பார்க்குறீங்க? இதை ஃபஸ்ட்டு எல்லாமே ஒற்றுமை வேணும். யாருன்னா எதுனா சொன்னாலும் அட்ஜஸ்ட்மெண்ட் தன்மை வேணும். சத்தமாக அட்ஜஸ்ட் பண்ணுற தன்மை வேணும் பசங்களுக்குள்ள. அது இருந்துட்டாலே இதை கண்டிப்பாக வருங்கால மாணவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்கிறீங்களா? மாணவனுக்கு என்னது நம்மளோட நீங்க அடிச்சுக்காம இருந்தாலே பெரிய விஷயம்டா. நம்மளை விடவே பிரில்லியண்டா இருக்காங்க, நல்லா யோசிக்கிறாங்க. இப்போ நல்லா சிறப்பா பண்ணா எனக்கு அது தேங்க்யூ. 27-28 வருஷம் கழிச்சு நண்பர்கள் சந்திப்புன்றது வெற்றிகரமாக விழுப்புரம் மாவட்டத்தில் உங்களை பார்த்து தான் நிறைய வந்து குரூப் வந்து இன்றைக்கி வந்து ரீயூனியன் ஃபங்க்ஷன் மாதிரி இந்த பனமலைப்பேட்டை ஸ்கூலில் நடத்திட்டு வராங்க. இந்த குழுவின் மூலியமாக வேற ஏதாவது இந்த நோக்கம் வேற ஏதாவது நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா, பெருசாக அமைக்க போகிறீங்களா, இல்லை மாணவர்களுக்கு எதனா சொல்கிறீங்களா, ஆசிரியர்களுக்கு எதனா சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். முன்னாள் தலைவரும் இந்நாள் மாணவர் சங்கத்தின் சார்பாக இருக்கிறாரு, நீங்கள் பதில் சொல்லுங்கள். இது மென்மேலும் வளரணும். இப்போ பசங்க நம்ம என்ன இப்போ நம்ம நிறைய ஊக்க பரிசு கொடுக்குறோம். அந்த ஊக்க பரிசு பசங்க வாங்கும்போது நமக்கு முன்னாடி யாரும் சொல்லி கொடுக்கல, இவங்க இப்போ வந்து நம்ம ஊக்கப்படுத்துறாங்க, அந்த ஊக்கத்துல நம்ம படிக்கணும்ட்டு அவங்க அதை எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நம்ம குழு இப்போ நம்மளை மாதிரி குழு அமைச்சு அவங்க அந்த குழு வந்து சிறப்பாக செயல்படுத்தணும். சூப்பர். குழு செயல்படுத்தணும். அதில் அதாவது சின்ன சின்ன கஷ்டங்கள், சின்ன சின்ன மனக்குள்ள வரும். கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு சமூக ஆர்வலரும் ஒரு அரசியல்வாதியாகவும் இல்லை தலைவராகவும் இருந்திருக்கீங்க. 20 வருஷமாக ஒரு 96 பசங்களுக்கு நீங்கள் உதவி வழங்கின்னு தான் இருக்கிறீங்க.
இதுக்கு எப்படி இந்த மனசு வந்தது, எதனால் இது வந்தது, எதுக்காக பண்ணுறீங்க, இது நோக்கம்? நான் அந்த ஸ்கூலில் படித்தேன்றதால பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாமல் நான் அதை இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து கிட்டத்தட்ட ஏன் பண்ணணும்னு உங்களுக்கு அவசியம்? கிடைக்கல அது மற்றவங்களுக்கு கொடுக்கணும். நமக்கு வந்து அது கிடைக்கலன்ற ஒரு பட்சத்தில் நமக்கு யாரும் அதை ஊக்கப்படுத்தலைன்ற பட்சத்துலையும் இல்லை நண்பா, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா 2 வருஷம் 3 வருஷம் பண்ணலாம், 20 வருஷம் தொடர்ந்து நீங்கள் வறுமையில் இருந்திருக்கலாம், நிறைய கஷ்ட சூழ்நிலை அனுபவிச்சு 20 வருஷம் தொடர்ந்து அதை செய்யணும்னு என்ன அவசியம்? நான் எந்த எதிர்பார்ப்புலையும் செய்யலை. உங்களுக்கு என்ன தோணுச்சு, உங்களுக்கு எதனால இதை பண்ண போறீங்க, பண்ணிட்டு இருக்கீங்க 20 வருஷம்? என்னுடைய பிறந்த நாளும் ஆகஸ்ட் 15 என்னுடைய பிறந்த நாளா எடுத்துக்கிட்டு இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கேன். 20வது வருஷம் இது. 23ஆம் ஆண்டு. 23 எனக்கு தெரிஞ்சு 20 வருஷம். ஓகே, 2001 ஆரம்பிச்சேன். 2001 ஆரம்பிச்சேன். ஓகே ஓகே. ஒவ்வொரு வருஷமும் மாற்றி தான் பண்ணிட்டு இருக்கேன். வணக்கம் ராஜேஷ். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த தேடல் 96 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியா கூட படித்த மாணவர்கள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நீங்களும் ஒரு மாணவர் தான். ஆமாம். இதனால உங்களுடைய இது என்ன சொல்ல வரீங்க? நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? தேடல் 96னா எப்படி, என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா உங்களுடைய இது சொல்லுங்கள். ஆரம்பிச்சு நல்ல விஷயம்தான். இது வந்து ஒரு பொக்கிஷம் மாதிரி தான் நான் பார்க்குறேன். எல்லாரும் ஒற்றுமையாக நின்று எல்லாரும் நல்லா நல்ல விஷயம் இருக்கும். ஆனால் ஒரு சில கருத்துக்களால் நம்ம கொஞ்சம் மனக்கசப்பு கொஞ்சம் சொல்லலாம். மாதிரி ஒற்றுமை ஃபர்ஸ்ட் முக்கியம். நம்மளை பார்த்து 2 பேருக்கு வந்து 2 குரூப் வந்து பண்ணியிருக்காங்க நம்மளை ஆரம்பிச்சு. ஆனால் நமக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் சந்தோஷமாக இருந்தால் பெஸ்ட்டு. இல்லை, உங்கள் கூட படித்த நண்பர்கள் தானே? ஆமாம். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட சொல்லலாம்ல, நீங்கள் வந்து கருத்து எடுப்பார்கள்லாம் ஏன் சொல்கிறீங்க? நம்ம கூட எல்லாம் ஒரு ஒற்றுமை, நம்ம ஒரே குடும்பம் தானே அப்படின்னு சொல்லலாம்ல நீங்கள்? சொல்லி நம்ம கேட்டு ஓகே நான் இப்படித்தான்றப்ப நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படிங்களா? இதுதான் இருக்கு. அதான் நண்பர்கள், அதாவது இப்படிதான் இருக்குங்க. அதாவது நீங்கள் சொல்கிறது வந்து 5 வரலாம் ஒன்றா இல்லை, தனித்தனியாக தான் இருக்குது. எது சொன்னாலும் எதுவும் கேட்காது அப்படின்னு சொல்லிங்கிறீங்க. ஆமாம். மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. சொல்லுங்க. வேற எந்த எண்ணத்துலையும் இங்கே வராது. வணக்கம். நல்லா இருக்கு. நீங்கள் ராஜ்குமார். சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னுடைய பயின்ற மாணவர்ன்றதால வந்து உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு தகவல் வந்து பரிமாறலான்னு இருக்கேன். இன்னைக்கு வந்து சுதந்திர தினமா? இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உங்களுடைய வேலை சென்னையில் வந்து உங்கள் வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்து நம்ம தேடல் 96 நம்ம ஆரம்பிச்சது, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு என்ன காரணம்? வெளில வந்திருக்கேன், வீட்டில் இல்லை இன்னைக்கு. ஒரு நல்ல தேடல் 96 அறக்கட்டளை நல்ல ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி சொன்ன என் நண்பர் சொன்ன மாதிரி தான் 5 பேர் 5 பேர் ஒன்றா சேர்ந்தா ஒரு பொருளை பிடிக்க முடியும். அப்படி இருக்கிறதுக்கு நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ ஒரு சில பேர் இருக்காங்க எல்லாம் ஓப்பனாக தான் இருக்கணுன்றாங்க. நான் அதெல்லாம் கலைஞ்சி ஒரு பொருளை பிடிக்கிறதுக்கு எப்படி ஒத்துமா 5 பேர் போதும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்படி நினைத்தால் எல்லா நினைத்தாலும் மட்டுமே இந்த அறக்கட்டளை வந்து நம்ம ஒரு லெவலில் கொண்டு போக முடியும். சரிங்க, மிக்க மகிழ்ச்சி. இந்த அறக்கட்டளை நம்ம சொல்கிறோம்ல, அறக்கட்டளை ஆரம்பிக்க போகிறோம். இதுக்கு வந்து உங்களுடைய கருத்து என்ன? உங்களுடைய கருத்து என்ன? நம்ம ஆரம்பிக்கும் போது எப்படி செயல்படுத்தலாம், என்ன பண்ணலாம், என்ன உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். கருத்தில் ஆரம்பிக்கலாம், நல்ல விஷயம் தான். ஸோ அதை பற்றி எனக்கு அவ்வளோ தெரியாது. இல்லை நண்பர்கள் வந்து இப்போ சில அதான் சொன்னேன், எல்லா நண்பரும் ஒன்றா சேரணும். ஒன்றா சேர்ந்து இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி தான். சேரலண்ணா முயற்சி பண்ணி நம்ம கொண்டு வரணும். 66 பேர் இந்த இதில் வந்து சேர முடியாது. 66 பேரும் இதில் வந்து உள்ள வர மாட்டாங்க. இதில் சேரலன்னா அதுக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்களை வச்சு நம்ம ஆரம்பிக்க வேண்டியது. இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்ல வச்சு நம்ம ஆரம்பிக்க வேண்டியதுதான். அந்த ஒற்றுமையா சொல்றேன், அந்த ஒற்றுமையா சொல்றேன். அந்த ஒற்றுமை ஒற்றுமை யார் வராங்களோ ஸோ அவங்கள வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்போம். மிக்க மகிழ்ச்சி ராஜ்குமார். நன்றி. வணக்கம். வணக்கம் சேகர். தேடல் 96 மூலியமாக உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கோம். இதனுடைய குழுவை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? தேடல் 96ன்றது வந்து ஒரு தரமான பேர், அங்கீகாரம் வாங்க வேண்டிய பேர். இதை வந்து நான் அங்கீகாரம் வாங்காத அளவுக்கு வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள்லாம் சேர்ந்து. நீங்கள்லாம் சேர்ந்து நீங்கள் ஒரு ஆள் தானே இருக்கீங்க. நான் இதில் நான் எப்பயுமே சொல்லிக்கிறேன், நான் எல்லாமே ரெடி பண்ணுங்க, எல்லா ஒர்க்கும் கரெக்டாக செஞ்சால் நல்லா இருக்கும்னு. இயன்றதை செய்வோம் இல்லாத இருக்கோம்னு ஒரு இது இருக்குது, பழமொழி இருக்குது. அதை வந்து அதையும் கடைபிடிக்கணும். நாம் வந்து இல்லாதப்பட்டவங்க தான், ஆனால் நம்மளால் முடியாததை மற்றவங்க செஞ்சு தரணும். அவங்களுக்கு எதிர்பார்க்கணும், நம்ம நடத்தி கொடுக்கணும்னால அந்த தேடல் 96. தேடல் 96ன்றது வந்து நம்ம வந்து எந்த தேடல் யார் வந்து பின்தங்க இதில் இருக்காங்களோ அவங்கள தேடி கண்டுபிடிச்சி
அவங்களுக்கு உண்டான வசதியெல்லாம் நம்மளால இப்போ நம்ம அனுபவிக்கிறத அவங்க அனுபவிக்கணும். இல்லை சேகர், இப்போ வந்து மாணவர்களுக்கு வந்து முதல் 2வது 3வது பரிசு வந்து முதலிடம் 3 அதுக்கு ஏதாவது உங்களுடைய விமர்சனம் இருக்குதா? ஏன்னா இது வந்து முதல் மார்க் எடுத்தவங்களுக்கு இந்த பரிசு கொடுக்குறான், இல்லை ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு இது கொடுக்கலாமா? ஏன்னா இது வந்து ஒரு இது இருக்கு. இதுதான் எப்பவுமே நல்ல இது. ஏன்னா முதல்னா அடுத்தது இருக்கிறவங்க பின்தங்கினவங்க இவங்க இந்த தடவை முதல் மதிப்பெண் பெற்று பரிசு வாங்கிட்டாங்களே, அடுத்தது நம்ம முயற்சி பண்ணுவோன்ற ஒரு இதுக்கான இதுதான் முதல் 2 அப்படின்னு போடுறது. ஓகே. வணக்கம் சரவணன் அவர்களே. வணக்கம் வணக்கம். 2 கை சேராது, ஒரு கையில் சோறு இருக்குது. சரி, அதுக்காக ஒன்றும் இல்லை. நீங்கள் இவ்வளோ தூரம் வந்து சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க, உங்களுடைய வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு. சிறப்பு கேள்வி. சரிங்களா? இந்த அளவு இவ்வளோ தூரம் வந்ததுக்குடைய காரணம் என்ன? ஆனால் நம்ம வந்து தேடல் 96ன்ற ஒரு குழு நம்ம வந்து குழு தான் ஆரம்பிச்சிருக்கோம், அறக்கட்டளை ஆரம்பிக்கல. என்ன இனிமேட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறோம். அதனால் நீ ஆப்பை விட்டு அது அப்பல்படுறது என்ன? இது நீ இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்கள். நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து சுதந்திர தினன்னைக்கு ஸ்கூலில் படித்த பிள்ளைங்களுக்கெல்லாம் ஊக்கப்படுத்தி பரிசு கொடுக்கணும்னு வர சொன்னாங்க. அதனால் நண்பர்களுக்காக வந்தேன். வர சொன்னாங்கன்னு இல்லை, இதனுடைய உங்களுடைய பங்கு என்ன இருக்குது? நண்பர்களுக்காக நான் வந்தேன். என்னுடைய பங்கு இப்போ என்ன சொல்கிறது, நான் அதாவது படிக்கிற பிள்ளைகளை ஊக்குவிக்கிற முடியல. என் நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாலும் அந்த தேடல் 96 குழுவின் மூலமாக என்ன பண்ண முடியுமோ நம்மளால அதை பண்ண போகிறோம். இவ்வளோ தூரம் அதை தான் கேட்டேன். அதான் முதல் கேள்வி அதான் கேட்டேன், எதுக்காக வந்தீங்க இவ்வளோ தூரம்? ஏன்னா கேட்டால் வந்து எல்லாருமே 1008 வேலை இருக்கும். அதுதான் நான் முதல்ல சொல்லிட்டேன். என் நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க, நானும் வந்திருக்கேன். அவ்வளோதான். சப்ஜெக்டே பேசல சரணா. மாணவர்களுக்கு பரிசளிப்பு விழாக்கு வந்ததுன்னு சொல்லவே மாட்டேன், அதை பற்றி சொல்லு. அதான் முதல்ல சொன்னேன்.